1000 பாசுரங்களும் பெருமாளை பற்றின பாசுரங்களாகவே தானே இருக்குது. இதை இந்த ஸ்தோத்திரத்தோடு உட்பிட்டு பிரிவா சொல்கிறார். தேசிகன் சொல்கிறார், அன்பர்க்கே அவதரித்தமாயன் நிற்க அருமறைகள் தமிழ் செய்தான் தாளே கொண்டு துன்பற்ற மதுரவி தோன்ற காட்டும். அன்பர்க்கே அவதரித்த மாயன் நிற்க அருமறைகள் தமிழ் செய்தான் அவன் தாளே கொண்டு. அருமறைகள் தமிழ் செய்தான் அப்படின்னா யாரு? நம்மாழ்வார். அவர் தானே சொல்கிறார், வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன். வேதத்தை நமக்கு அப்படியே சாரமாக்கி கொடுத்தவர் யார்? மாறன் சடகோபன் தானே. அப்பேற்பட்ட அந்த நம்மாழ்வாருக்கு கூட எப்படி இருக்கான்? துன்பற்ற மதுரகவி. மதுரகவி ஆழ்வாருக்கு ஒரு துன்பமும் இல்லைங்க. காரணம் என்னன்னா, நம்மாழ்வார்ன்ற பாகவத சேஷத்தோடு வந்துட்டார். நம்மாழ்வார் அழறா இல்லையா? எத்திதம்னு அழறாரா இல்லையா? என்னை ஏன் படைச்ச, என்னை ஏன் ஆரம்பத்தில் உயர்நலம் உடையவன் எவனவன் அவ்வளோ தூரம் பெருமாளை பற்றி சொல்கிறார். ஆரம்பத்தில் யார் 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 யாருன்னு கேட்டு கடைசியில் பெருமாளை போய் சரணாகி பண்ணுற வரைக்கும் ஒரே அழுகுதான் அவர். எங்கனேயோ அன்னமீறுகால் என்ன முனிவதிரி நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனைவாய் ஒன்றினோடு செல்க என்னமே இங்கே திருக்குணிப்புறம் பார்த்து அழறார். இங்கே வந்தால் கங்குலும் பகலும் கண் துயிலறியால் கண்ணநீர் கைகளால் எடுத்து சங்குடு சக்கரம் என்னும் நடக்கையின் தாமரை கண்ணனே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டுன்னும் இரண்டும் கைதுடாவிற்கும் செங்கல்பாடி திருவரங்கத்தந்தா இவர்தான் இங்கே பெருமாளை பார்த்து அழறார். ஆனால் மதுரகவியா அவர் அழுதா மாதிரி தெரியலையே அவருக்கு. அவிவித விஷயாந்தர ஷடாரேகே உபனிடதாம் உபகான மாத்திரபோகா அவிஜ குணவசாத் தவேக சேஷிகி மதுரகவர் ஹிருதய மமாவிரஸ்து. அவர் எப்படி இருக்கார்? வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வன் குருகூரேரங்கள் ஆழ்வான் என்றேத்தும் மதுரகவி ஆழ்வார் எம்மையாழ்வார் அவரே அரண் இருக்கார். அவர் சொல்றார், தேவு மத்தரியன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி தீரவனி. எப்படி அங்க பரதாழ்வான் அவருடைய திருவடியே பிடிச்சி சத்ருக்னான்வான் இருந்தானோ, அதே போல இங்க எப்படி மதுரகவியாழ் எப்படி இருக்கார் அப்படின்னா, தேவு மற்றறியன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திருவனி. ஒரு பாகவதனை நாம் பிடிச்சினுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவன் பார்த்துப்பான். பகவத் சாட்சாத்காரம் கிடைக்கும் போது கூட இத்தனை அழுக இருக்குது. ஆனால் பாகவத் சாட்சாத்காரம் நம்ம கிடச்சி கொடுத்தோன்னா அந்த பாகவதனானவன் எப்பேற்பட்ட சுகிரத்தை அடையிறான் அப்படின்றத இங்கே இருக்கக்கூடிய சத்ருக்ன ஆழ்வானும் கேட்டார். ஆனால் சத்ருக்ன ஆழ்வான் அப்படின்னா அவர் யாரொருத்தன் பகவானுக்கும் பாகவதனும் கைங்கரியம் பண்ணுறானோ அவன் ஆழ்வான் சப்தத்தோடு சொல்கிறோம். கருடாழ்வான், ஹனுமந்தாழ்வான், விபீஷண ஆழ்வான் இப்படி சொல்கிறோம் இல்லையா?